ஓகே, ஆன்சர் என்ன? 2012ல 17க்கு செகண்ட். மத்தாக்கள் சரி, நான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல சொல்றாங்க, மேற்குறித்த சேர்வையை LLHO தாக்கம் செய்து பின்னர் தாக்க கலவை நடுநிலையாக்கும் போது என்ன கிடைக்கும்னு சொல்லி LLHO போட்டு நடுநிலையாக்குதுன்னு சொன்னா நீர் சேர்க்கறது தான். சரியா? அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா நடுநிலை சேர்வை வேண்டிக்குது நீர் மட்டும் தானே எங்களுக்கு தெரிஞ்சது, வேற ஒன்றும் இல்லை. நடுநிலை சேர்வை அப்ப LLHO நீர் தான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு நீங்க இங்க பார்க்கணும், இங்க தந்திக்கிற சேர்வைகள் வந்து LLHOட தாக்கம் புரிய கூடியதா இல்லையான்னு சொல்லி. சரியா? அதுக்கு இது போட்டு தந்திக்குது. LLHO இந்த 6 பேரோட மட்டும்தான் தாக்கம் புரியும். இங்க என்ன தந்திக்கிறாங்க? அமைடு உண்டும். இது அமைடா அனிலைடா? அமைடு. அமைடு. இது என்னது? எஸ்டர். எஸ்டர். சரியா? அமைடும் எஸ்டரும் மட்டும்தான் இருக்குது. பாப்பா அமைடுக்கு தாக்கம் புரியலுமா? ஓ, எஸ்டருக்கும் மேலும். சரியா? இப்ப தாக்கம் புரிஞ்சு என்ன நடக்கும்? இந்த இடம் வந்து அமைனா மாறும். அது உங்களுக்கு தெரியும், மேப்ல இருந்தது. அமைனா மாறுது. நாங்க பாப்பா அமைனா மாறுற ஆன்சர் எது இருக்குதுன்னு 5வது 2வது மட்டும்தான் இருக்கு. அப்ப நீங்க தவறி கூட இந்த மத்த ஆன்சர்ஸ போட்டுறக்கூடாது. சரியா? மத்த தெரியாட்டி, இதை பத்தி தெரியாட்டியும் ஒன்றை பார்த்து சரியா 2 ஆன்சர்ல இருந்து ஒன்று தான் போடணும். சரியா? அடுத்தது இங்க இது எஸ்டர். எஸ்டர்ல என்ன நடக்கும்? எல்லா LHO போட்டா நீர் பகுப்பு இந்த இடத்தால உடையும். CO உடையும். உடனே இங்கால OH வரும், இங்கால H வரும். அப்ப இந்த இடம் எச்சா இருக்கணும். அப்படி ஆன்சர் எதுக்குதுன்னு பாப்போம். இது அப்படி இருக்குது, இது வேற என்னமோ மாறிக்குது. இந்த இடம் எச்சா இருக்குது. அதே மாதிரி இங்கால OH தானே வரும். அது என்னது? ஒயிக் ஆசிட் ஒன்று தானே உருவாகுது. ஒயிக் ஆசிட்க்கு என்ன செய்யணும்? மறுவா ஆல்கோஹாலோட இந்த ஒயிக் ஆசிட்க்கு எல்லாம் எல்லா LHOட தாக்கம் புரியாது. தாக்கம் புரிஞ்சா என்ன நடக்கும்? ஆல்கோஹால் உருவாகும். சரியா? அப்ப அதுவும் இந்த இடத்துல இருக்குது, இங்க இருக்குது. சரி, அப்ப சரியா தந்திக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு கேள்வியே பார்த்தா விளங்க வைக்கும். அவங்க கேக்குறது வந்து எல்லா வருஷமும் 17வது கேள்வி. சரியா? அதுவும் அவங்க கேக்குறது ஒன்று வந்து அதுல இருந்து வந்து விளை பொருள்ல மறுவா அதோட அவங்க தந்த சோதனை பொருளோட தாக்குற மாதிரி தான் தராங்க. அப்படி தரையிலும் வந்து அந்த சேர்வைக்கு நிறைய பேரோட தாக்கம் புரியலுன்னா மட்டும்தானே. ஒருத்தர் தந்து அவர்ல இருந்து வர விளைவும் வந்து அந்த தந்த சோதனை பொருளோட தாக்கணும்னு சொன்னா சோதனை பொருள் நிறைய பேரோட தாக்கம் புரியக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அதுக்கு இப்படி தந்திக்கிறேன். சரி, இந்த ஷோர்ட் நோட் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க இதை தனியா போடணும். சரியா? இது நான் போட்டு அனுப்பிட்டேன், மறந்து. நீங்க போடுங்க. நான் சொன்னது விளங்கிச்சா? விளங்கிட்டு. அடுத்து NaBHO போடுறது. NaBHO போட்டது 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று கீட்டோன், இன்னொன்று ஆல்டிஹைட். அது உங்களுக்கு தெரியும். இதுக்கு போட்டாலும் ஆல்கோஹால் தான் உருவாகும். அது ஓகே. அடுத்து 2013ல 17 பாத்திப்போம். 2013ல 17 இந்த கேள்வி செய்யுங்க. எத்தனாவது ஆன்சர்னு சொல்லுங்க. மூணாவது. ஓகே, 06 ஆன்சர் என்ன? மூன்றாவது ஆன்சர். மூன்றாவது. ஓகே, இப்ப இதை பார்ப்போம். மேற்குறித்த சேர்வையானது LLHO உடன் பரிகரிக்கப்பட்டு தாக்க கலவை நடுநிலையாக்கப்படும் போது பெறப்படும் பிரதான விளைபொருள். LLHO மறுவாவும் கேள்வி இது அமைடும் எஸ்டரும் தான். இது எத்தனாவது வருஷ கேள்வி? 2013ல 17. இதுக்கு முன்னுக்கு பார்த்த கேள்வி 2012ல 17. போன வருஷ கேள்வி, இது இந்த வருஷ கேள்வி. ஒரே நம்பர், ஒரே சேர்வை, ஒரே LLHO. பாஸ் பேப்பர் செஞ்சு இதை பார்த்துட்டு போயிட்டு இருந்தா இந்த கேள்வியை 1 மார்க் சொல்லிட்டு அடிக்க இருந்துச்சு. சரியான புள்ளல் பாக்குறல இவ்வளவு லேசன் எப்படி வந்தா எங்கட பேப்பர்.
இங்க அமைடு இருக்குது. அமைடு வந்து எல்லா LHOட தாக்கினா அமைன் உருவாகும். அமைன் உருவாகிறது 1 2 3 சேர்க்கை. அப்ப இதெல்லாம் வராது. அடுத்து எஸ்டர் இருக்குது. எஸ்டருக்கு வந்து நீங்க எல்லா LHO போட்டா உங்களுக்கு தெரியும். இந்த இடம் நீர் பாகுப்படைஞ்சு இங்கால OH வரும், இங்கால ஆல்கஹால் ஒன்று வரும். ஆல்கஹால் பெட்ரோம். இவங்க கேட்கறது பிரதான விளைபொருள் தானே, அப்படின்னு இந்த பென்சினோடு சேர்ந்து வந்தது தான் கேட்கறாங்க. இங்க ஒய்க் இருக்குது, ஏன்னா OH வந்து இணைஞ்சுக்கிட்டனே. ஆனா என்னது ஒயிக் ஆசிடும் வந்து எல்லா LHOட தாக்கி ஆல்கஹாலை உருவாக்கும். அப்ப இங்க ஆல்கஹால் நிக்கணும், இங்க அமைன் நிக்கணும். அப்படி ஆன்சர் வந்து 3வது ஆன்சர் தான் இருக்குது. சரியா, இதுதான் ஆன்சர். பாருங்க, பாஸ் பேப்பர் செய்யறதுல முக்கியத்துவம் எப்படின்னு சொல்லி அதேதான் திருப்பி வந்திருக்கு. இது விளங்கிச்சு தானே? விளங்கிட்டு விளங்கிச்சு. சரி, அடுத்தது ஓகே. H+OH- போட்டு அதோட தாக்கம்படி செய்யற சேர்வைகள். எல்லா இடத்துக்கும் H+OH- போடலாம். ஆல்கைனுக்கும் OH- KMnO போடலாம்னு உங்களுக்கு தெரியும். சரியா, வெப்ல கடைசி துண்டைக்குமே அதுல தான் இருக்குது. OH- போட்டா தான் உங்களுக்கு 2 பக்கத்துக்கு OH அடிக்கணும். இதுல 39 நினைவு இது எப்படி வந்துச்சுன்னு ஓ எப்படி வந்துச்சு? ஆல்கைனுக்கு OH- KMnO போட்டா எப்படி இந்த விளை வரும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த OH சேரும் திரும்ப டபுள் பாண்ட் ஆக்சிஜன். ஏன் அப்படி நடக்குது? அது உறுதி இல்லை. உறுதி இல்லை. ஒரே கார்பன்ல 2 OH இருக்கல. அன்னைக்கும் நான் சொல்லி தந்தேன். சரியா, நினைக்கு தான் பாக்கேட்டேன். சரி, இதுக்கு வந்து 2 OH சேரும், இதுக்கு 2 OH சேர்ந்து அது உறுதி இல்லை. அப்ப டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வரும். இதை நடத்தி கொள்ளணும்னு சொன்னா நீங்க கட்டாயம் OH- KMnO தான் போடணும். எல்லா இடத்துக்கும் H+KMnO போடலாம். இப்ப இந்த இடத்துல H+KMnO போட்டா இந்த இடத்துக்கு 2 OH அடிக்கல அது உங்களுக்கு. அதனால இங்க OH- KMnO மட்டும்தான் போட இயலும். எதுக்கு? ஆல்கீனுக்கு ஆல்கைனுக்கு. ஆனா வேடங்களுக்கு தானே நீங்க H+KMnO போடுறது. ஆல்கஹாலுக்கு போடுவீங்க, அப்போ ஒய்க் வரும். 2வது ஆல்கஹாலுக்கு போட்டா ஒரு கீட்டோன் வரும். ஆல்டிஹைடுக்கு போட்டா ஒயிக் ஆசிட் வரும். பென்சினோட சேர்ந்து ஒரு R கூட்டம். உடைய அட்கேன் இல்லாம வேற என்னத்துக்கு சரி போட்டாலும் ஒட்சியேற்றப்பட்டு ஒயிக் ஆசிட் ஒன்று வரும். இதெல்லாம் ஒட்சியேற்றம் நடக்கிற இடங்கள். இந்த இடத்துக்கு நாங்க H+KMnO போடுறதுன்னு படிச்சிருக்கிறோம். OH- KMnO போடலாம். அதை நினைவு வச்சுக்கோங்க. ஏன்னா ரிடாக்சிஸ்ல வந்து ஒட்சியேட்டர் பக்கத்துல OH- KMnO மீக்குது. அதுவும் அதே மாதிரி ஒட்சியேற்ற வேலையை தானே செய்யுது. அப்ப இது ரெண்டையும் போடலாம். அப்ப நீங்க OH- KMnO வந்தா இதை மட்டும் யோசிக்க வேணும். ஆல்கீன் ஆல்கைனுக்கு OH சேர்க்கறது மட்டும் இல்ல, ஒட்சியேட்டருக்கு நாங்க படிச்சிக்கிற எல்லாமே வரும். H+KMnO போட்டு படிச்சோமே அதெல்லாம் வரும். ஆனா H+KMnO போட்டு இருந்தா இதை மட்டும் யோசிங்க. இதை யோசிக்க தேவையில்லை. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் OH தேவை. அப்ப அந்த OH வந்து KMnO வந்து அடிக்கலாதே. நீங்க போட்ட கார உடத்துல இருந்து அடிக்கலாம். அப்ப இந்த இடத்துல H+ போட்டேன்னு சொல்லி உங்களுக்கு இதை அடிக்கலாம். அப்போ OH- KMnO வாரது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும். H+KMnO இந்த இடத்துக்கு மட்டும்தான். அது விளங்கிச்சா? விளங்கிச்சு. விளங்கிட்டு ஓகே, சரி. அடுத்தது ஓகே. இப்ப அடுத்தது வந்து இன்னொரு சமரி. சரியா, சோடியம் NaOH Na2CO3 இதெல்லாம் போட்டது உங்களுக்கு நினைவிக்கும். நான் இது சொல்லி தந்தது வந்து அந்த அமில வலிமைக்கு 4 பேருக்கு போட்டோம். இதுல அமில வலிமை கூட்டு ஆர்டர் வந்து இந்த ஆர்டர். நினைவுக்குதான் சொல்லுங்க வந்து. ஓகே. இப்ப சோடியத்தை போட்டு பார்த்தோம். இது ஒவ்வொன்றுக்கும் இந்த 4மே சோடியத்தோட தாக்கம் புரிஞ்சிச்சு. 4மே வந்து H2 வாயு தந்துச்சு. அப்ப சோடியத்தோட போட்டும் வாயுண்ட வெளியேற்றது இந்த 4 பேர் மட்டும்தான். சரியா, அப்ப அது இந்த இடத்துல சார்ட் வந்து அடிக்கணும். ஒரு காரத்தை போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த காரத்தோட தாக்கம் நடக்கிறது இந்த அமில வலிமைக்கிற 4 பேர்ல ஃபீனோலும் ஒய்க்க மட்டும்தான். இப்ப NaOH வந்து இது ரெண்டோட மட்டும் இதே தாக்கம் புரியுது. இன்னும் நிறைய பேரோட தாக்கம் புரியுது. ஆனா இதை 4ஐயும் வச்சு தானே குழப்பி கேட்பாங்க. ஏன்னா இது மறந்துடும் நிறைய பேருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு எங்கனால வேற எண்ணி வச்சு போட்டிக்கிறேன்.
இது ரெண்டுக்கும் தாக்கம் புரியல அமில வலிமை போதா ஃபீனோலும் ஒய்க்கும் தாக்கம் புரியும். அடுத்தது Na2CO3 NaHCO3 இவரோட தாக்கம் புரியலும் ஒய்க்கு மட்டும்தான், வேற யாருக்கும் தாக்கம் புரிய இயலாது. தாக்கம் புரிஞ்சா CO2 ஆகி வெளியேறும். சரியா, அதுவும் என்ன போட்டுக்கிறேன், இது போட்டு வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட MCQ செய்ய தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் இந்த கீழே எழுதிக்கிறது எல்லாம் அன்னைக்கு சொன்ன தொலைநீர் சோதனை பொருள் அதெல்லாம் பத்தி தான் எழுதிக்கிறேன். சரியா, இந்த முனைவுக்குரிய அல்கைனுக்கு தொலைநீர் சோதனை பொருள் போட்டா வெண்ணிற வீழ்படி உருவாகிறது, ஆல்டிஹைடுக்கு தொலைநீர் சோதனை பொருள் போட்டா வெள்ளியாடி உருவாகிறது. அதே மாதிரி அல்கைனுக்கு CuCl போட்டீங்கன்னு சொன்னா செங்காட்டி வீழ்படி உருவாருது. அதே மாதிரி ஆல்டிஹைடுக்கு ஃபீலிங் போட்டீங்கன்னு சொன்னா ஒரு செங்காட்டி சிவப்பு வீழ்படி ஒன்று Cu2O வருது. அதில் தான் நீங்க எழுதிக்கிறேன், நான் சும்மா நினைவுபடுத்துறதுக்கு எழுதினேன். சரி, உங்களுக்கு நினைவுக்கு இதை எழுத தேவையில்லை. இதுல இன்னொன்று இருக்குது. சரி, நான் இப்ப சொல்றேன். CH3COH இதுக்கு நீங்க நீர் AgNO3 போட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன படிக்கிறோம், அமோனியா AgNO3 தானே. அமோனியா AgNO3 தான் தொலைநீர் சோதனை பொருள். நீர் AgNO3ன்றது AgNO3 aqueous உண்டு. சரியா, அதை நீங்க அல்டிஹைடுக்கு போட்டீங்கன்னா இங்க நடக்கிற மாதிரி ஒட்சியேற்றம் நடக்கும். அப்படி நீங்க ஃபர்ஸ்டா வந்து ஒயிக் ஆசிட் தானே உருவாகும், அதே மாதிரி இங்கேயும் ஒயிக் ஆசிட் ஒன்று உருவாகும். அதே மாதிரி இங்க தாளத்தில் அடைஞ்ச மாதிரி ஏஜி ஒன்று உருவாகும். ஆனா இங்க வர ஏஜி, இங்க ஏஜி தான் உருவாகுது, இங்க ஏஜி தான் உருவாகுது. ஆனா இந்த ஏஜி வந்து வெள்ளியாடி இல்லை. நீர் AgNO3 போட்டு வர ஏஜி வெள்ளியாடி இல்லை. இந்த ஆடி வாரது இவருக்கு தொலைநீர் சோதனை பொருளோட வந்தா தான் வரும். இது பெருசா கேட்டில்ல. சரியா, ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கேட்டிக்குது பாஸ் பேப்பர்ல, அதனால நான் எழுதினேன். இவருக்கு ஏஜென்ட் வருது, ஆனா இவர் ஆடி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு தான் அந்த ஸ்பெஷல் பேர் இருக்குது. தொலைநீர் சோதனை பொருளுக்கு தான் வெள்ளி அடிக்குது. இது தொலைநீர் சோதனை பொருள் இல்லை, இது AgNO3 aqueous உண்டு. இவரை ஒட்சியேற்றும் எல்லாரும் மாதிரி இங்க ஏஜியும் உருவாகும், ரிடாக்ஷன் தான் நடக்குது. இது வீழ்படியும் ஆகும், ஆனா வெள்ளியாடி இல்லை. அதை என்ன வச்சுக்கோங்க. இப்ப நான் இது வந்ததெல்லாம் எழுதி காட்டல. சரியா, என்ன லெக்சர்ஸ் தொடங்கினால. சரியா, இப்ப எழுதி காட்டல, உங்களுக்கு விளங்கு தானே இது. விளங்குது. ஓகே, நீங்க எழுதி பாருங்க, டவுட்டா இருந்தா எனக்கு சொல்லுங்க. அடுத்தது இந்த நோட்டெல்லாம் உங்களுக்கு உங்களோட இதுல போட்டோ பிடிச்சி போடல, இது நீங்க எழுதணும். இதுல நான் எழுதிக்கிறது எல்லாமே வந்து அந்த ஸ்பெஷல் பேரிக்கிறதும் ஸ்பெஷலா வந்ததுகளும் தான். புதுசா படிச்சது தொலைநீர் சோதனை பொருள் CuCl போட்டது, NH3யோட லூகாஸ், ஃபீலிங், DNPH, AgNO3 H2O போட்டது. இதெல்லாம் நாங்க படிக்கல. இது இன்னும் கணிக்க தானே வரும், AG நைட்ரேட் போட்டது. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க இந்த ஆக்களுக்கு போடணும். அல்கைன், ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், அல்கைல் ஹேலைட், ஆயில் ஹேலைட். சரி, இதுல அல்கைன் வந்து முனைவுக்குரிய அல்கைன் தான் படிக்கணும். நீங்க இதை மார்க் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி செய்யணும். முனைவுக்குரிய அல்கைனுக்கு தொலைநீர் சோதனை பொருளோட என்ன அவதானம் வரும் அதை எழுதுங்க. அவதானம் சரியா, இனம் காட்டுறதுக்கு எழுதணும். அதே மாதிரி அல்கைனுக்கும் CuCl என்ன தாக்கம் அதை எழுதணும். லூகாஸ்க்கு இவருக்கு தாக்கம் இல்லையா, அதெல்லாம் க்ராஸ் போட்டு போங்க. சரியா, அதே மாதிரி ஆல்கஹாலுக்கும் லூகாஸ்க்கும் எல்லாம் தான் தாக்கம் இருக்குது, கலங்கள். அதுல ஒவ்வொரு கலங்கள் ஒவ்வொரு டைம் வந்துச்சு. சரியா, நான் டைம்னு மார்க் பண்ணி போடுறேன் நினைவு வாரத்துக்காக. அடுத்து ஆல்டிஹைடுக்கு தொலைநீர் சோதனை பொருள் போட்டது இருந்துச்சு, ஃபீலிங் போடுறது இருந்துச்சு, 2,4-DNP போடுறது இருந்துச்சு. இது வந்து ரெட், ஆரஞ்சு, எல்லோ நிறைய வீடு படிக்கும். அதே மாதிரி கீட்டோனுக்கும் அதே மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஆனா அவருக்கு வெள்ளியாடியோ ஃபீலிங்கோ அதொன்னும் இல்லை. 2,4-DNPH தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆயில் ஹேலைட், அசிட் ஹேலைட்க்கு எல்லாம் அவங்களோட அந்த ஹேலைட்டுக்கு வந்து அயன் தன்மை இருக்கிறனால அயன் தன்மை இருக்கிறனால அவங்க இந்த AgNO3யோட தாக்கம் புரிஞ்சு AgCl PbCl மாதிரி உருவாக்குவாங்க. சரியா, இங்க போட்டது AgNO3 இங்க AgCl வரும், PbNO3 PbCl வரும். அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்க இதே மாதிரி ஒரு ஷார்ட் நோட் சார்ட் ஒன்று செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேர் என்ன, இதை நான் இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், அமில வலிமை, கார வலிமை. சரியா, இதை நீங்க எழுதிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுங்க, அப்படியே எழுதிக்கோங்க. சரியா, அவ்வளவுதான் இதுல இருக்குது. மரியத்துல டவுட்டை நான் பார்க்கல. சரிங்களா, அது மரிய 2012 37. சேர்வை B ஆனது நீர் சேர் விநியோகிச்சுடன்
வெப்பமாக்கப்பட்டு குளிர்ச்சியாக்கிய தாக்க கலவை நடுநிலையாக்கப்பட்டது. தாக்க கலவையுடன் புரோமின் நீர் சேர்க்கப்பட்ட போது அது நிறம் நீக்கப்பட்டது. இந்த அவதானிப்புக்கு ஏற்ப பின்வரும் எச்சேர்வு B-ஆக இருக்கு. ஓகே, NaOH சேர்க்கிறாங்க, அப்புறம் வெப்பமாக்குறாங்க, புரோமின் நீர் சேர்க்கிறாங்க. சரி, எனக்கு முதல்ல சொல்லுங்க, Br2 நிறம் நீக்குதுன்னு சொன்னா அந்த சேர்வை எதா ஐக்கியம், எதா ஐக்கியம்? அல்கீன், அல்கைல், அனிலின், ஃபீனோல். அதே மாதிரி ஃபீனோல். சரி, இதெல்லாம் உருவாகணும் இங்க NaOH போட்டா. சரியா? அது எதுக்கு உருவாக NaOH போட்டு வெப்பமா. சரி, இப்ப உங்களுக்கே ஆன்சரை சொல்லல, எனக்கு சொல்லுங்க. 2012 37க்கு என்ன ஆன்சர்னு செய்யலும் இது இப்ப. சியும் டியும். 39 ஆன்சர் என்ன? சிக்ஸ். சியும் டியும். சியும் டியும். ஓகே, இந்த கேள்வியில அவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்டே NaOH போடுறாங்களா, போட்டு வந்த சேர்வைக்கு Br2 போட்டாங்கன்னா நீரநீக்கம் நடக்குதான். அப்ப ரிவர்ஸ்ல பாருங்க, சரி Br2 போட்டு நிறநீக்கம் அடையுதுன்னு சொன்னா அது ஒன்று அல்கீன், அல்கைன் இல்லாட்டி அனிலின், ஃபீனோலா இருக்கணும். இன்னைக்கு பிக்கு NaOH போட்டதும் இந்த 4ல இது சரி, ஒன்று சரி இருந்தா தானே நிறநீக்கம் அடையும். அது விளங்குதான்னு சொல்லுங்க. ஓ ஓ, அப்ப இந்த 4 எதுக்கு வருதுன்னு பார்த்தா சரி, இந்த 4 சரி ஒன்று சரி, இவங்களுக்கு NaOH போட்டு தாக்கம் அடை செஞ்சா வருதான்னு பாருங்க. இந்த இடத்துல இது ஒரு அனிலைட், இந்த இடத்துல எஸ்டர் ஒன்று இது. CH3க்கு தாக்கம் இல்லை, அனிலைட் ஒன்றுக்கு எஸ்டர் ஒன்று இது. அனிலைடுக்கும் NaOHக்கும் எஸ்டருக்கும் NaOHக்கும் என்ன தாக்கம் அடிக்குதா? இருக்குது. இருக்குது. அப்ப நீங்க இது தாக்கமடை செய்யுங்க. தாக்கமடை செஞ்சா என்ன வரும்? இங்க OH வரும், இங்க NH2 CH3 வரும், அமைன் ஒன்றும் ஆல்கஹால் ஒன்றும் வருது. இப்ப இங்க அமைனும் ஆல்கஹாலும் வருது. அமைனும் ஆல்கஹாலும் Br2 போட்டா நிறநீக்கம் அடையுமா அடையாதா? 39. இல்ல. இல்ல, அப்ப அந்த ஆன்சர் வராது. அது உங்களுக்கு விளங்கிச்சா எழுதி காட்டணுமா? விளங்கிட்டு. ஓகே, அடுத்தது இதை பாருங்க. இவரையும் நீங்க NaOH தாக்கமடை செஞ்சா வாரது வந்து Br2 கலரை இல்லாமக்கணும், நிறநீக்கம் செய்யணும். இங்க எஸ்டர் இருக்குது, எஸ்டர் இங்கால OH வரும், இங்கால H வரும். அப்ப ஆல்கஹாலும் ஒயிக் ஆசிடும் வருது. ஆல்கஹாலும் ஒயிக் ஆசிடும் Br2 நிறநீக்கம் அடைய செய்யாது. அப்ப இது வராது. இது எடுத்தீங்கன்னா இங்க அனிலைடு ஒன்றிக்குது. அனிலைடு நீங்க உடச்சிங்கன்னு சொன்னா NaOH போடக்கிட்ட உடையும் தானே. இங்கால ஒயிக் ஆசிட் வரும், அது NaOH மறுவதாக்கி அந்த சோடியம் உப்பெல்லாம் வரும், அதெல்லாம் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் இங்கால NH2 ஒன்று வரும். இந்த இடத்துல இப்ப அனிலின் ஒன்று உருவாகுது. உங்களுக்கு தெரியும் தானே, அனிலினுக்கு என்ன செய்யணும்? Br2 போட்டா Br2 நிறமற்றதாக்கி ஒரு வெண்ணிற வீழ்படிவு எடுக்கலும். அது என்ன 39. அப்ப இதுக்கு தாக்கம் நடக்கும். அப்ப சேர்வை, இந்த பீன்ற சேர்வை இதா இருக்கலும் தானே. ஓகே, அடுத்து இதை பாருங்க. இங்கே எஸ்டர் ஒன்று இருக்குது. எஸ்டர் உங்களுக்கு உடைச்சிங்கன்னு சொன்னா இங்கால OH வரும், இங்கால OH வரும். அப்ப இது ஒரு ஆல்கஹால், அது சோடியம் உப்பா போயிட்டும் NaOH மேலும் தாக்கி இங்கே ஃபீனோல் வரும். ஃபீனோல் கேளுந்தானே Br2 மறுவா நிர்ணயிக்கம் அடைய செய்ய. அப்ப இந்த சேர்வையும் வந்து D ஆய்க்கிறதுக்கு வாய்ப்பிக்குது. அப்ப சியும் டியும் தான் ஆன்சர். விளங்கிச்சா அது உங்களுக்கு? விளங்கிட்டு. ஓகே,
அடுத்தது 91ல 33. இது இன்னொன்று இந்த கேள்வியா கேட்டீங்க? ல 33. ஓ ஓகே. பின்வரும் சேர்வைகள் எது ஐதான H2SO4 தாக்க முடியும்? எனக்கு ஒரு தொழுவியின்க்கு மைதான H2SO4 தாக்க முடியுதா? இல்ல. அடுத்து பென்சீன் CH2CH2F ஒரு alkyl halide H2SO4 இல்ல. ஆல்கீனுக்கு தாக்க முடியுது. நீரேற்றம் நடக்கும். ஆல்கைனுக்கும் தாக்க முடியுது. ஆனா Hg2+ தேவை. ஆல்கைன் ஐதான H2SO4 தாக்க முடியும். ஏன்னு சொன்னா ஐதான H2SO4 தானே மெயின் ஆள். அவரை போட்டுதான் நாங்க நீரை ஏற்றோம். Hg2+ வந்து அதை ஊக்குறதுக்காக போட்டுறோம். எங்களுக்கு தாக்கம் நடக்காதுன்னு சொல்லல. ஏன்டா நீரேற்றத்துக்கு நாங்க போட்டது H2SO4 தானே, அதுக்கு ஊக்கியாதான் Hg2+ போட்டுறோம். விளங்கிச்சா? அப்ப C வரும் D வரும். ஓ சரி, ஏன் Hg2+ ஊக்கியா பயன்படுது? பொதுவா D கோவைகள் ஏன் ஊக்கியா பயன்படுது? விளங்கிட்டு. ஓகே. நான் சும்மா ஒரு கேள்வி கேட்டேன். கைனடிக்ஸ் கேள்வி ஒன்று கேட்டேன். ஊக்கியா நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா D கோவை மூலகங்கள் அவங்களோட கட்டாயங்கள் தான் ஈக்க ஊக்கியா. ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய வெட்ரோபிட்டல்கள் எல்லாம் இருக்குது. சரியா? நீங்க படிச்சிருக்கீங்க கைனடிக்ஸ். நான் சும்மா கேட்டேன். சரியா? ஓகனிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அடுத்தது 1987 42. Br2 நீரின் நிறம் ஃபீனோலினால் நீக்கப்படுகின்றது. சரியா பிள்ளையா? சரி சரி. அடுத்து ஃபீனால் ஒரு நிரம்பா சேர்வை ஆகும். நிரம்பா சேர்வைன்னா என்னது? நான் சொல்லி கார்பன் கார்பன் நிரம்பியது இரட்டை பிணைப்பு. இரட்டை பிணைப்பு இருந்தா நிரம்பிய சேர்வை நிரம்பா சேர்வையா? நிரம்பியதுன்னு நான் சொல்லிக்கிறேன். கார்பன் கேட்க வேண்டிய 4 நிரம்பி இருந்துச்சுன்னா 4 பிணைப்பு வரணும். 4 தனித்தனியா நிரம்பி இருந்துச்சுன்னு சொன்னா அது நிரம்பியது. நிரம்பாதுன்னு சொன்னா இப்ப இப்படி இணைஞ்சிக்குதுன்னா 4 தனித்தனியா இணைஞ்சிக்கலையே, ஒத்தருக்கே 2 பிணைப்பு இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஆக்கள் நாங்க சொல்றது நிரம்பாத. டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் எல்லாமே நிரம்பாதது. நிரம்பியதுன்னு சொன்னா 4 நிரம்பிக்கணும். வித்தியாச கார்பனோ வேற ஏதோ சேர்வைகளோட. இந்த இடத்துல வந்து ஒரே ஆளுக்கு 2 பாண்ட் போயிட்டு தனித்தனியா போயிட்டு இல்லை. அப்ப இவர் நிரம்பி இல்லை. ஃபுல்லா 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்தில சமன பாண்ட்களை. அப்ப இவரை நாங்க நிரம்பாதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் தானே ஃபீனோல்குள்ள வந்து ஃபீனோல்ன்றது என்ன? பென்சீன். அதுக்கு OH சேர்ந்துக்கு தானே. அப்ப இதுக்கும் டபுள் பாண்ட் நீக்குது. அப்ப இது ஒரு நிரம்பாத சேர்வை. விளங்குதா? 39. ஓ அப்ப முதலாவதும் சரி, ரெண்டாவதும் சரி. ஆனா Br2 நிர்ணயிக்கப்பட்டதுக்கும் நிரம்பாத சேர்வைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையே.
பீனோட் நிறமாத சேர்வைத்தான், அல்லினும் நிறமாத சேர்வைத்தான். ஆனா பிஆர்ட்வால நிர்ணயிக்கப்பட்டதுக்கு காரணம் அது இல்ல. காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அது அதோட தாக்கம் புரியுது. தாக்கம் புரிஞ்சு மூவலச பிரதியிட்டு நடந்து ஒரு வித்தியாசமான சேர்வை உருவாக்குது. அந்த சேர்வை வந்து ஒரு வீழ்படிவு. அந்த வீழ்படிவு உருவாக்கல இவர் போயிட்டு அந்த பீனோட 3 இடத்துலையும் ஓத்தோபாரா இடத்துலையும் போயிட்டு சேர்றனால தான் இவரோட கலர் இல்லாம போகுது. இவர் நிறமா சேர்வை ஆக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையே. இதுவும் சரி 2வது ஆன்சர். விளங்கிச்சா? விளங்கிட்டு. ஓகே, அடுத்தது 1984 36. கீழே தரப்பட்டுள்ள நோக்கல்கள் இரண்டையும் கொடுக்கும் சேர்வை. நோக்கல்லா? ஓகே, அவதானங்கள். சரியா? நோக்கல்ல சேர்வைகள் பின்வற்றுள் யாது? அமோனியா சார் AgNO3 கரைசலுடன் சூடாக வீழ்படிவை கொடுக்கும். சரி, அமோனியா சார் AgNO3 பேர் என்ன? தொலன் சோதனை. தொலன் சோதனை. தொலன் சோதனை பொருள். அதோட சூடாக்க கொள்ள வீழ்படிவை தருமா? யார் தருவா? முனைவுக்குரிய அல்கைனும் ஆல்டிஹைட். அல்கைனும் ஆல்டிஹைடும். கீட்டோனா? ஆல்டிஹைட். இந்த புள்ளோட வாயில எந்த நேரம் கீட்டோன் தான். சரி, ஆல்டிஹைடும் தொலனின் சோதனை பொருளும் என்ன கலர் வீழ்படிவும்? ஆரஞ்சு, ரெட். ஒரேஞ்ச் சொல்லிட்டுமா? ஆல்டிஹைட் வெள்ளியாடி, அல்கைன் வெள்ளை வீழ்படி. வெளியடியும் வெண்வீல் படிவும். 78 தூங்கி எழுமிட்டு வரீங்களா? இவ்வளவு நேரம் எழுமி தானே இருந்தீங்க? இல்ல தான். சரி, தொலனின் சோதனை பொருள் நேத்தா என்னமோ படிச்சது இன்னைக்கு மறந்துனா எப்படி எக்ஸாம்ல போயிட்டு எழுதுவீங்க? தொலனின் சோதனை பொருளோட ஆல்டிஹைட் போடக்குள்ள வர்றது ஆடி. சரியா? அலஹரி ஆடின்னு நினைவீங்க. அடுத்து முனைவுக்குரிய அல்கைனோட வர்றது என்ன கலர் வீழ்படிவும்? வெண்வீல் படிவும். வீழ்படிவு. தொலனின் சோதனை பொருளும் முனைவுக்குரிய அல்கைனுக்கும் இடையில நடக்கிற தாக்கம் ரிடாக்ஸ் தாக்கமா இரட்டை இடப்பெயர்ச்சியா? இரட்டை இடப்பெயர்ச்சி. ஆல்டிஹைடுக்கும் தொலனுக்கும் இடையில ரிடாக்ஸ் தாக்கம் நடக்கும். சரியா? அப்ப இங்க வர முனைவுக்குரிய அல்கைனும் ஆல்டிஹைடும். சரி, அடுத்து NaHCO3 கரைசலுடன் சூடாக்க CO2 வெளியேற்றது யாரு? ஒயிக் ஆசிட். ஒயிக் ஆசிட். அது மட்டும்தான். அப்ப இது ரெண்டும் நடக்கணும்னா இதுக்கு ஒயிக் ஆசிட் கட்டாயம் வைக்கணும். ஒயிக் ஆசிட் வைக்கணும். இங்க வந்து முனைவுக்குரிய அல்கைன், அப்படி இல்லாட்டி என்னது முனைவுக்குரிய அல்கைன் இல்லாட்டி ஆல்டிஹைட். பாப்போம் நாங்க என்னைக்குதுன்னு. ரெண்டையும் கொடுக்கணுமா? ரெண்டும் ஒன்றுக்குள்ள இருக்குது. இதுல இவருக்கு ஆல்டிஹைட் ஒன்று, இங்க ஆல்டிஹைட் ஒன்று இருக்குது, முனைவுக்குரிய அல்கைன் ஒன்று இல்ல. இதுக்கு NaHCO3 கொடுக்கறதுக்கு ஒயிக் ஆசிட் ஒன்று வேணும். இங்க ஒரு ஒயிக் ஆசிடுக்கு இங்க ஒன்று இருக்குது. ஆனா ரெண்டும் ஒன்றதானே கேட்கிறாங்க. கீழ் தரப்பட்டுள்ள நோக்கங்கள் இரண்டையும் கொடுக்கும் சேர்வை. இந்த கேள்வி வைங்க, நான் பார்த்து சொல்றேன். சரியா? இதுக்கு எப்படி ஆன்சர் எடுக்கிறது? இதுக்கு ஒயிக் வரணும், இதுக்கு வீழ்படி ஒன்று வரணும். இதை எடுத்தோம்னா அயோடினோட AgI எடுக்கும்னு சொல்லி அப்ப இதுக்கு ஆன்சர் ஒன்று இல்லாம் ஒயிக் இல்ல.
இதை நான் பார்த்து சொல்றேன். அடுத்தது 1984 36 அதான் செஞ்சோம் என்ன சரி. அதனால டவுட் வேற என்ன சரி டவுட் இருந்தா சொல்லுங்க. இப்ப இல்ல சரியா, சொல்லி வைங்க. நான் ராவிக்கு சொல்லித்தரேன் அதை. அடுத்து ராவிக்கு வந்து இது முடிஞ்சு, இந்த இனக்கான பரிசோதனை முடிஞ்சு. அடுத்த இது வந்து சமபகுதியங்கள் தான் நான் தொடங்க போறேன் சரியா. இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப செஞ்சுட்டு சொல்லி வைங்க. ராவிக்கு சரி சரியா. சமபகுதியங்கள் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிதானே. சரி 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 நான் என்ன பண்றேன்.